வணக்கம். இது சூப்பர் 60 வழங்குவது நான் மோனிஷா சிவமுருகன். இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு இது. முதலாவதாக, சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் மழை பெய்து வரும் நிலையில் இன்றும் 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் 2வது நாளாக மழை பெய்து வருகிறது. நேற்று பல இடங்களில் மிதமான மழை பெய்தது. ராணிப்பேட்டை, கிண்டி, தியாகராய நகர், வளசரவாக்கம், வடபழனி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் பல இடங்களில் நீர் தேங்கியது. குறிப்பாக போரூர் ரவுண்டானா சாலையில் கனமழை காரணமாக நீர் தேங்கியதால் வாகனங்கள் மிதந்தபடி சென்றன. அதனைத் தொடர்ந்து நேற்று நள்ளிரவு முதல் தற்போது வரை விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. வேளச்சேரி, வள்ளுவர் கோட்டம், நுங்கம்பாக்கம், எழும்பூர், சென்ட்ரல் பகுதிகளில் மழை பெய்து வருவதால் காலையில் பணிக்கு செல்பவர்கள் தவித்து வருகின்றனர். பல இடங்களில் நீர் தேங்கி உள்ளதால் வாகன ஓட்டிகளும் அவதியடைந்து வருகின்றனர். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சிறுமுகை, காரமடை, பெரியநாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. இதனால் நீர்நிலைகளின் நீர்மட்டம் உயரும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரமாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவுகிறது. தமிழ்நாட்டின் 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு கடலோர பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது என்றும், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாட்டால் தமிழ்நாடு, புதுச்சேரியின் ஒரு சில பகுதிகளில் வரும் 8ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும், நீலகிரி, கடலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களிலும், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த மழையின் போது மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகம் வரை தரைக்காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா, வங்கக்கடல், குமரிக்கடல் உள்ளிட்ட பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறைக்காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை அருகே உள்ள செம்பரம்பாக்கத்தில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதேபோல ஸ்ரீபெரும்புதூரில் 7.4 சென்டிமீட்டரும், காஞ்சிபுரத்தில் 7 சென்டிமீட்டரும் மழை பெய்துள்ளது. கடலூரில் நேற்று மாலை நிலவரப்படி 7.8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. செம்பரம்பாக்கத்தில் கனமழையை அடுத்து அங்குள்ள ஏரிக்கான நீர்வரத்து 500 கன அடியாக உயர்ந்துள்ளது. ஒரே நாளிரவில் ஏரிக்கு 377 கன அடி நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 3645 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரியில் நீரிருப்பு 1441 மில்லியன் கன அடியாக உள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து சென்னை மக்களின் குடிநீருக்காக வினாடிக்கு 109 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. கடலூரில் விடிய விடிய தரைக்காற்று மற்றும் இடிமின்னலுடன் கொட்டிய கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. நெல்லிக்குப்பம், ரெட்டிச்சாவடி, கடலூர் துறைமுகம், பண்ருட்டி, வடலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கடலூர் பேருந்து நிலையம், திருப்பாதி, புலியூர் உள்ளிட்ட இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். அரியலூர், நக்கம்பாடி, மருவத்தூர், சிறுகளத்தூர், செந்துறை, அதன் சுற்றுவட்டாரங்களில் பரவலாக மழை பெய்தது. இதேபோல் மதுரை மாவட்டம் திருமங்கலம், கரிசல்பட்டி, மாம்பட்டி, வடகரை, மரவன்குளம், கப்பலூர் உள்ளிட்ட இடங்களில் அதிகாலை முதலே சாரல் மழை பெய்தது. இதனால் ஆடிப்பட்டத்தில் விதைத்த மானவாரி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருநெல்வேலி மாநகராட்சியின் புதிய மேயர் இன்று தேர்வு செய்யப்பட உள்ளார்.
திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் தேர்தல் இன்று நடைபெறவுள்ள நிலையில் அதில் திமுக சார்பில் கிட்டு என்கின்ற ராமகிருஷ்ணன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாநகராட்சி மேயராக இருந்த சரவணன் கடந்த மாதம் 3ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனால் திருநெல்வேலி மேயர் பதவி காலியானதால் பொறுப்பு மேயராக ராஜு செயல்பட்டு வருகிறார். இதையடுத்து திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் தேர்தல் இன்று நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான திமுக வேட்பாளரை தேர்வு செய்வது குறித்து நெல்லையில் நேற்று அமைச்சர்கள் நேரு, தங்கம் தென்னரசு ஆகியோர் மாநகராட்சியின் திமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தினர். ஆலோசனையின் முடிவில் நெல்லை மாநகராட்சியின் 25வது வார்டு கவுன்சிலரான கிட்டு என்கின்ற ராமகிருஷ்ணனை மேயர் வேட்பாளராக அமைச்சர்கள் அறிவித்தனர். 40 ஆண்டுகளாக திமுகவில் உள்ள கிட்டுவுக்கு அக்கட்சி மேயர் பதவிக்கான வாய்ப்பை அளித்துள்ளது. திருநெல்வேலி மாநகராட்சியில் மொத்தமுள்ள 55 வார்டுகளில் திமுகவுக்கு 44 உறுப்பினர்களும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு 7 உறுப்பினர்களும் அதிமுகவுக்கு 4 உறுப்பினர்களும் உள்ளனர். மாநகராட்சியில் திமுகவுக்கு பெரும்பான்மை உள்ளதால் மேயர் தேர்தலில் திமுக வேட்பாளர் கிட்டு எளிதாக வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அண்மையில் பெய்த கனமழையால் கோக்கால் பகுதியில் நில விரிசல்கள் ஏற்பட்டு 15 வீடுகள் சேதமடைந்தன. அப்பகுதியில் முதியோர் காப்பகத்தில் இருந்த 48 பேர் வேறு காப்பகங்களுக்கு மாற்றப்பட்டனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட தடை செய்யப்பட்டுள்ளதாக பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. நிலச்சரிவு குறித்து தகவல் தெரிவிக்க கிராம மக்களுக்கு பல்வேறு செல்போன் எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர், வட்டாட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் ஆகியோரின் அலைபேசி எண்களுக்கும் அழைக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான பாம்பன் ரயில்வே பாலத்தின் 2.0வாக அமைக்கப்பட்டுள்ள புதிய தூக்கு பாலத்தில் வெற்றிகரமாக நடந்த சோதனை ஓட்டமே இது. ராமேஸ்வரம் தீவு மற்றும் மண்டபத்தை இணைக்கும் வகையில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த ரயில்வே தூக்கு பாலம் செயல்பாட்டில் இருந்து வந்தது. ஆனால் அது கடலரிப்பால் சேதமடைந்த நிலையில் முன்னெச்சரிக்கையாக ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. அதற்கு அருகிலேயே சுமார் 550 கோடி ரூபாய் செலவில் புதிய பாலம் அமைக்கும் பணி கடந்த 2020ஆம் ஆண்டு தொடங்கியது. தற்போது புதிய பாலத்தின் பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்ற நிலையில் பழைய பாலத்தில் இருந்தது போலவே கப்பல்கள், படகுகள் செல்ல ஏதுவாக தூக்கு பாலம் இணைக்கப்பட்டது. சுமார் 500 டன் எடை கொண்ட இந்த செங்குத்து இரும்பு தூக்கு பாலத்தில் என்ஜினை மட்டும் இயக்கி சோதனை ஓட்டத்தை வெற்றிகரமாக ஊழியர்கள் நிறைவு செய்தனர். தேங்காய் உடைத்தும் வாழ்த்து கோஷங்களை எழுப்பியும் ரயில்வே ஊழியர்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். இதனையடுத்து சரக்கு ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம் நடைபெறும் என்றும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இதுவரை வார இறுதி நாட்களில் ரத்து செய்யப்பட்டு வந்த 55 மின்சார ரயில்கள் இன்று முதல் வார நாட்களிலும் ரத்து செய்யப்படுகின்றன. அந்த வகையில் காலை 9:20 மணி முதல் பகல் 1 மணி வரை மின்சார ரயில்கள் இயக்கப்படாது. அதேபோல இரவு 10:30 மணிக்கு மேல் இயக்கப்படும் மின்சார ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதேபோல பயணிகளின் வசதிகளுக்காக இடையிடையே சென்னை கடற்கரையிலிருந்து பல்லாவரத்திற்கு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. மின்சார ரயில்கள் ரத்தால் தாம்பரம் உள்ளிட்ட இடங்களில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. வரும் 14ஆம் தேதி வரை தினமும் 55 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. கருணாநிதியின் நினைவு நாளையொட்டி நாளை மறுநாள் சென்னையில் நடைபெறும் அமைதி பேரணியில் பங்கேற்க திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாள் அமைதி பேரணியில் அணி திரள்வோம் என்று திமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக கட்சி தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள மடலில் கருணாநிதி ஆட்சி காலத்தில் செய்த எண்ணற்ற சாதனைகளை பட்டியலிட்டுள்ளார். கருணாநிதியின் நினைவினை போற்றும் வகையில் ஆகஸ்ட் 7 அன்று சென்னை அண்ணா சாலை ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலை அருகிலிருந்து அவர் நிரந்தர ஓய்வெடுக்கும் கடற்கரை நினைவிடம் வரை தனது தலைமையில் அமைதி பேரணி நடைபெற இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கருணாநிதி நினைவிடம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்ட பிறகு நடைபெறுகிற முதல் அமைதி பேரணி இது என்றும் தெரிவித்துள்ளார். கடல் அலைகளின் தாலாட்டில் நம் நினைவலைகளாக நெஞ்சில் நிறைந்துள்ள உயிர்நிகர் தலைவரின் நினைவு நாள் அமைதி பேரணியில் அணி திரள்வோம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள திமுக நிர்வாகிகள் அவரவர் பகுதிகளில் உள்ள கட்சி அலுவலகங்களில் கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு மாலையிட்டு மலர் தூவி நன்றியினை செலுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார்.
திமுக ஆட்சியில் தமிழ்நாடு கொலைக்களமாக மாறியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், திருச்சி ஸ்ரீரங்கத்தில் விராலிமலையைச் சேர்ந்த ரஞ்சித் கண்ணன் என்ற மாணவர் போதை கும்பலால் கொலை செய்யப்பட்ட செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆடிப்பெருக்கன்று காவிரி ஆற்றங்கரையில் கொலை நடந்திருப்பது சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சீர்கெட்டுள்ளது என்பதற்கு சான்று என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், திருச்சி, கரூர், கோவை, சிவகங்கை, கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் கொலை நடந்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாள்தோறும் கொலை சம்பவங்கள் நிகழ்ந்தால் தமிழ்நாட்டில் புதிய தொழில் முதலீடுகள் எப்படி வரும் என்று கேள்வி எழுப்பியுள்ள எடப்பாடி பழனிசாமி, சட்டம் ஒழுங்கை காப்பதற்கான நடவடிக்கைகளில் இனியாவது திமுக அரசு ஈடுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். வயநாட்டில் அடையாளம் தெரியாத உடல்களுக்கு சர்வமத அடிப்படையில் இறுதிச் சடங்குகள் நடைபெற்று புதைக்கப்பட்டன. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி பலியான 60க்கும் மேற்பட்டோரின் உடல்கள் அடையாளம் காணப்படவில்லை. இதனையடுத்து அடையாளம் தெரியாத உடல்களை 72 மணி நேரத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என கேரள மாநில அரசு அதிகாரிகளுக்கு வழிகாட்டுதல்களுடன் உத்தரவிட்டது. இந்த நிலையில் புதுமலையில் 29 உடல்கள் மற்றும் 85 உடல் பாகங்கள் புதைக்கப்பட்டன. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளை மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி ஆய்வு செய்த காட்சிகளே இவை. வயநாட்டை அடுத்த முண்டக்கை, சூரல்மலை, பூஞ்சரிமட்டம் உள்ளிட்ட பகுதிகளை நிலச்சரிவு முற்றிலும் உருகுலைத்தது. அப்பகுதிகளில் தொடர் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி ஆய்வு செய்தார். அப்போது மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வரும் ராணுவ வீரர்களுடன் சுரேஷ் கோபி கலந்துரையாடினார். தொடர்ந்து பேசிய സുരേഷ് ഗോപി ഇത് அரசியலுக்கான நேரம் இல்லை என்றார். അതൊന്നും ഇപ്പം നമ്മൾ സംസാരിക്കേണ്ട കാര്യമല്ല. പാർലമെന്റിൽ ഉന്നയിച്ചു, അതിന് മറുപടി കൊടുത്തിട്ടുണ്ട്, അത്രയേ ഉള്ളൂ. അത് നമ്മുടെ ഇപ്പം കരുതലും കരുണയും സ്നേഹവും തലോടലും മാത്രമാണ് വേണ്ടത്. மனிதநேயம் மட்டுமே தற்போதைய தேவை என்றும் சுரேஷ் கோபி கூறினார். தென்காசி மாவட்டத்தில் ஊருக்கு அருகே உலாவிக் கொண்டிருந்த இந்த சிறுத்தையை நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியால் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர் வனத்துறையினர். தென்காசி மாவட்டத்தில் அடவி நயினார் கோவில் நீர்த்தேக்கம் அருகே மேட்டுக்கால் பகுதி உள்ளது. இங்கு அப்துல் காதர் என்பவரின் தோட்டத்தில் சிறுத்தை நடமாடியது. இதனை அவ்வழியாக சென்ற இளைஞர்கள் தங்களது செல்போன்களில் வீடியோ எடுத்தனர். மக்கள் நடமாட்டம் மிகுந்த விளைநிலங்கள் அருகே சிறுத்தை உலா வருவதால் அங்கு செல்ல மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சிறுத்தையை கண்காணித்து பிடிக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 17 வயது சிறுமியிடம் பேசியதால் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை குடோனில் அடைத்து வைத்து தாக்கிய சிறுமியின் தந்தை உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமநாயக்கன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமி ஒருவரும் திம்மாம்பேட்டை அடுத்த ஒரு பகுதியைச் சேர்ந்த கேட்டரிங் தொழிலாளியும் நண்பர்களாக பழகி வந்ததாக கூறப்படுகிறது. கேட்டரிங் தொழிலாளியான இளைஞர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என்பதால் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த சிறுமியின் தந்தை மற்றும் தாய்மாமன் அந்த இளைஞரை செல்போன் மூலம் ராமநாயக்கன்பேட்டைக்கு அழைத்துள்ளனர். அங்கு வந்த இளைஞரை ஒரு குடோனில் அடைத்து வைத்து மர்ம நபர்கள் இரும்பு கம்பியால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். அப்போது இளைஞர் 2 முறை மயங்கிய நிலையிலும் அவரது முகத்தில் தண்ணீர் தெளித்து காலணியால் மீண்டும் மீண்டும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட இளைஞர் அளித்த புகாரின் அடிப்படையில் சிறுமியின் தந்தை மற்றும் தாய்மாமன் ஆகிய 2 கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங்கின் குடும்பத்தினருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் குழந்தையை கடத்தி கொன்றுவிடுவேன் என வந்த மிரட்டலால் அவரது வீட்டின் முன்பு போலீசார் குவிக்கப்பட்டுள்ள காட்சிகளே இவை.
பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த மாதம் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். பெரம்பூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி, குழந்தை மற்றும் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கின் குழந்தை உள்பட குடும்பத்தினர் அனைவரையும் கொலை செய்து விடுவதாக சதீஷ் என்ற பெயரில் மிரட்டல் கடிதம் வந்ததாக கூறப்படுகிறது. அந்த மிரட்டல் கடிதத்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான தனது நண்பனை விடுவிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இல்லையென்றால் 4 வயதான ஆம்ஸ்ட்ராங் மகளை கடத்தி கொலை செய்துவிட்டு குடும்பத்தினர் மீது புகைக்குண்டு வீசி கொலை செய்வோம் என்றும் எச்சரிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி மற்றும் குழந்தை வசிக்கும் வீட்டிற்கு காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் சந்தேகத்தின் பெயரில் படூரை சேர்ந்த சதீஷ் என்பவரை பிடித்து செம்பியம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கடவுள் ராமருக்கு தற்போது மார்க்கெட் இல்லை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மற்றும் மின்கட்டண உயர்வை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய சீமான், அயோத்தியில் ராமர் கோயிலும் நாடாளுமன்ற கட்டடமும் ஒழுகிக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார். ராமருக்கு மார்க்கெட் இல்ல, ராமருக்கு கோயில் கட்டிட்டு அங்க எல்லாம் குறுக்கல, ஐயோ ஒழுகுதுங்க. ராமர் கோயிலும் ஒழுகுது, அவர் கட்டின ராமர் கோயிலும் ஒழுகுது, நாடாளுமன்ற கட்டடமும் ஒழுகுது. அதை பத்தி கவலை இல்லை. கடந்த 15 ஆண்டுகளாக ஒரு பெண்ணை வைத்து தன்னை அவமானப்படுத்த நினைத்தார்கள் என்று கூறிய சீமான், தற்போது தனக்கு பெண் ஃபாலோவர்ஸ்கள் அதிகரித்திருப்பதாக கூறினார். நீனும் தான் பேசி பார்த்த, 15 வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேசி பார்த்த. அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு. கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்றாங்க. அப்பா நான் அப்படி போவேன், சலையே சீமாண்டின்னு ஒரு சிடுமுஞ்சி நினைச்சு ரொமான்ஸ் இருக்கு போல் இருக்கு அப்படின்ட்டு. தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் சீமான் விமர்சித்தார். காவல்துறையினரை கெட்ட வார்த்தையில் திட்டியதாக திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சார மேடையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் கடந்த மே மாதம் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பாக அப்போது பேசிய சீமான், சாட்டை துரைமுருகனை குறிவைத்து திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் செயல்படுவதாகவும் வருண்குமார் சாதி வெறுப்புடன் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் துரைமுருகனின் செல்போன்களில் இருந்த ஆடியோக்களை வருண்குமார் வெளியிட்டதாகவும் நாம் தமிழர் ஆதரவாளர்களால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இந்நிலையில் வள்ளுவர் கூட்டத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய சீமான், காவல்துறையினரை ஆவேசமாக கெட்ட வார்த்தையில் திட்டினார். நீ இதெல்லாம உனக்கு பிரச்சனை, நீ ஆடியோ வெளியிடு. உட்கார்ந்து நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றது, எஸ்பி ஏசி டிசிஆர் எதுக்கு? சீமா யார்கிட்ட என்ன பேசுறான், எங்க ஏச்சியை துப்புறான், எங்க இறங்கி ஓரத்தில் நின்று உன் வேலை. தனது வழக்கறிஞர் மூலம் சீமானுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும் இது தொடர்பாக அவரை நீதிமன்றத்தில் சந்திக்க இருப்பதாகவும் கூறியுள்ளார். லயோலா கல்லூரியில் சேர விண்ணப்பித்த போது தன்னை முதலில் சேர்க்கவில்லை என்று அமைச்சர் உதயநிதி கூறியுள்ளார். ஏன் சீட்டு இல்லை அப்படின்னாங்க. இல்லை கொடுக்க மாட்டோம், நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்த எங்கள் அம்மாட்ட சொன்னாங்க, அந்த மாதிரி இப்போயே ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும், காலேஜில் நடக்கக்கூடிய தேர்தலில் எந்த விதத்துலையும் நீங்கள் தொடர்புபடுத்திக்க கூடாது, எலெக்ஷனில் நிற்கவே கூடாது அப்படின்னு என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் சீட்டே கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி நான் ஒரு எம்எல்ஏ ஆகி எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு மினிஸ்டர் ஆகி வந்திருக்கேன்னா அது இந்த லயோலாவுடைய அந்த வளர்ப்பு தான். சென்னை லயோலா கல்லூரியில் தான் சேர்ந்த கதையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விவரித்த காட்சிகளே இவை. லயோலா கல்லூரியின் 100ஆண்டு விழாவை ஒட்டி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அக்கல்லூரியில் நடைபெற்றது. இதில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த முன்னாள் மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மேற்கு வங்க முன்னாள் ஆளுநர் MK நாராயணன், முன்னாள் IAS அதிகாரி பாலகோபால் சந்திரசேகர், பிரபல வயலின் கலைஞர் லால்குடி கிருஷ்ணன், நடிகர் அரவிந்த் சாமி ஆகியோருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து மேடையில் பேசிய உதயநிதி ஒரு முன்னாள் மாணவராகவே லயோலா கல்லூரிக்கு வந்ததாக கூறினார். இதேபோல சில தினங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் MK ஸ்டாலின் முன்னாள் மாணவரின் தந்தை என்ற முறையில் லயோலா கல்லூரிக்கு வந்ததாக குறிப்பிட்டார். இப்படி கத்தி கூப்பாடு போடும் இவர்தான் செல்ஃபி எடுக்க முயன்று 100 அடி பள்ளத்தில் விழுந்து காப்பாற்றப்பட்ட நஸ்ரீன்.
மகாராஷ்டிரா மாநிலம் சதாரா மாவட்டத்தில் நண்பர்களுடன் டூர் போன புனேவைச் சேர்ந்த 29 வயதான நஸ்ரீன் மலை உச்சியில் நின்று செல்ஃபி எடுக்க முயன்றார். கால் தவறி கீழே விழுந்த நஸ்ரீன் புன்னகை மன்னன் கமலஹாசன் போலவே மரக்கிளையில் சிக்கிக் கொண்டார். உடன் வந்த நண்பர்கள் அனைவரும் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். அங்கு வந்த மீட்புப் படை வீரர்கள் கயிறு கட்டி நஸ்ரீனை மீட்க முயன்றனர். அபிஜித் மண்டாவே என்ற வீரர் துணிச்சலாக கயிறு கட்டி 100 அடி பள்ளத்தில் இறங்கி நஸ்ரீனை பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டு வந்தார். செல்ஃபி எடுக்க முயன்று 100 அடி பள்ளத்தில் விழுந்த பெண் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. செல்ஃபி மோகம் உயிரை பறித்து வரும் நிலையில் ஆபத்தான இடங்களில் செல்ஃபி எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் இந்த சம்பவம் அமைந்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் கோயிலின் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் நிகழ்விடத்திலேயே 9 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் உள்ள ஷாப்பூரில் ஹர்தௌல் பாபா என்ற கோயில் உள்ளது. இந்த கோயிலில் காலை வழிபாட்டு நிகழ்ச்சி நடைபெற்ற போது கோயிலில் திரளான பக்தர்கள் பங்கேற்றிருந்தனர். அந்நேரத்தில் துரதிருஷ்டவசமாக கோயிலின் சுவர் இடிந்து விழுந்தது. இதில் சுவர் அருகில் விளையாடிக் கொண்டிருந்த 10 முதல் 15 வயதுக்குட்பட்ட 9 சிறுவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். சிலர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். உள்ளூர் மக்களும் காவலர்களும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். கோயில் சுவர் இடிந்த சம்பவம் குறித்து காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே உயிரிழந்த சிறுவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மோகன் யாதவ் அறிவித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி பதக்கத்தை நெருங்கியுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் பிரிட்டனை வீழ்த்தி இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. ஒலிம்பிக் ஆடவருக்கான ஹாக்கி காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா பிரிட்டன் அணிகள் பலப்பரட்சை நடத்தின. 17வது நிமிடத்தில் இந்திய அணிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. முரட்டுத்தனமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதாக கூறி இந்திய வீரர் அமித் ரோஹிஸ்தாஸ் சிவப்பு அட்டை காட்டி வெளியேற்றப்பட்டார். இதனால் போட்டி முடியும் வரை இந்திய அணி 10 வீரர்களுடன் மட்டுமே விளையாட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இருப்பினும் 22வது நிமிடத்தில் கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் கோல் அடித்து இந்திய அணியை முன்னிலை பெறச் செய்தார். 27வது நிமிடத்தில் பிரிட்டன் அணி பதில் கோல் அடித்து சமன் செய்தது. பின்னர் போட்டி முடியும் வரை இரு அணிகளும் மேற்கொண்டு கோல் அடிக்காததால் 1-1 என்ற கணக்கில் டிராவானது. இதையடுத்து வெற்றியை தீர்மானிக்க பெனால்டி ஷூட் அவுட் முறை கடைபிடிக்கப்பட்டது. இந்திய அணியின் கோல் கீப்பர் ஸ்ரீஜே சிறப்பாக செயல்பட்டு எதிரணி வீரர்களுக்கு நெருக்கடி கொடுத்தார். இறுதியில் 4-2 என்ற கோல் கணக்கில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடர்ந்து 2வது முறையாக அரையிறுதிக்கு முன்னேறியது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஆடவர் ஒற்றையர் பேட்மிண்டன் அரையிறுதியில் இந்திய வீரர் லக்ஷயா சென் போராடி தோல்வியடைந்தார். பதக்கத்தை உறுதி செய்வதற்கான மிக முக்கிய ஆட்டத்தில் ஒலிம்பிக் சாம்பியனான டென்மார்க் வீரர் விக்டர் ஆக்செல்சனை எதிர்த்து லக்ஷயா களமிறங்கினார். முன்னணி வீரரை எதிர்கொள்கிறோம் என்ற எந்த பதட்டமும் இல்லாமல் தொடக்கத்தில் லக்ஷயா சென் ஆதிக்கம் செலுத்தினார். முதல் கேமை வெல்ல லக்ஷயாவுக்கு 1 புள்ளி மட்டுமே தேவைப்பட்ட போது டென்மார்க் வீரர் 3 புள்ளிகள் பின்தங்கி இருந்தார். எனினும் எழுச்சி பெற்ற ஆக்செல்சன் 22-20 என்ற கணக்கில் முதல் கேமை கைப்பற்றினார். 2வது கேமின் தொடக்கத்திலும் 7-0 என்ற கணக்கில் இந்திய வீரர் முன்னிலையில் இருந்தார். எனினும் அந்த கேமையும் 21-14 என்ற கணக்கில் கைப்பற்றி இறுதிப் போட்டிக்கு டென்மார்க் வீரர் தகுதி பெற்றார். அரையிறுதியில் தோல்வியடைந்த லக்ஷயா சென் வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் மலேசியாவின் லீ ஜில்ஜியாவுடன் இன்று மாலை 6 மணிக்கு பலப்பரீட்சை நடத்துகிறார். ஒலிம்பிக் பேட்மிண்டனில் சிந்து சாய்னா மட்டுமே பதக்கம் வென்றுள்ள நிலையில் இன்றைய போட்டியில் லக்ஷயா வெற்றி பெற்றால் ஒலிம்பிக் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற சிறப்பை பெறுவார். பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் குத்துச்சண்டை காலிறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனை லவ்லினா அதிர்ச்சி தோல்வியடைந்தார். காலிறுதியில் உலகின் முதல் நிலை வீராங்கனையான சீனாவின் லீ குயானை லவ்லினா எதிர்கொண்டார். போட்டியில் கடுமையாக போராடிய லவ்லினா 1-4 என்ற புள்ளி கணக்கில் லீ குயானிடம் தோல்வியடைந்தார். கடந்த டோக்கியோ ஒலிம்பிக்கில் குத்துச்சண்டையில் வெண்கலம் வென்ற லவ்லினா இம்முறையும் பதக்கம் வெல்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் காலிறுதியில் அவர் தோல்வியடைந்து வெளியேறியதால் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். இதேபோல ஆண்கள் நீளம் தாண்டுதல் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜஸ்வின் ஆல்ட்ரின் கலந்து கொண்டு 7.61 மீட்டர் தாண்டினார். இதன் மூலம் 13வது இடம் பிடித்து தோல்வியடைந்த அவர் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் வாய்ப்பை இழந்தார். வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு தொடர்பாக போராட்டங்கள் வெடித்துள்ள நிலையில் இந்தியர்கள் யாரும் தற்போதைக்கு அங்கு செல்ல வேண்டாம் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது.
வங்கதேசத்தில் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு எதிராக வெடித்த போராட்டம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. அந்நாட்டின் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடக்கும் நிலையில் 90க்கும் மேற்பட்டோர் வன்முறையில் உயிரிழந்தனர். போராட்டங்களை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் நிலைமையை சமாளிக்க ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மறு அறிவிப்பு வரும் வரை இந்தியர்கள் யாரும் வங்கதேசம் செல்ல வேண்டாம் என்றும் ஏற்கனவே வங்கதேசத்தில் இருப்போர் அதீத எச்சரிக்கையுடன் இருக்கவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே தண்டவாளத்தில் விரிசலால் திருச்செந்தூர் ரயில் தாமதமாக சென்றது. தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக மணிக்கு 10 கிலோமீட்டர் என்ற மிக குறைந்த வேகத்தில் செந்தூர் விரைவு ரயில் உள்ளிட்ட ரயில்கள் இயக்கப்பட்ட காட்சிகளை இவை. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே வாழப்பட்டு என்ற இடத்தில் ரயில்வே கேட் அமைந்துள்ளது. இங்கு இரவு ரயில் கடந்தபோது வித்தியாசமான சப்தத்தை உணர்ந்த ரயில்வே கேட் கீப்பர் ரயில் சென்ற பாதையில் ஆய்வு செய்துள்ளார். அப்போது தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டதை கண்டறிந்த கேட் கீப்பர் ரயில்வே அதிகாரிகளுக்கு உடனடியாக தகவல் தந்தார். இதையடுத்து சென்னையில் இருந்து திருச்செந்தூர் சென்ற செந்தூர் விரைவு ரயில் மேல் பட்டாம்பாக்கத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டது. சுமார் 1.5 மணி நேரத்தில் தண்டவாள விரிசல் தற்காலிகமாக சீர் செய்யப்பட்ட நிலையில் ரயில்கள் மணிக்கு 10 முதல் 30 கிலோமீட்டர் என்ற குறைந்த வேகத்தில் இயக்கப்பட்டன. இதனால் செந்தூர் விரைவு ரயில் 1.5 மணி நேரம் தாமதமாகவும் மயிலாடுதுறை விழுப்புரம் பயணிகள் ரயில் உள்ளிட்டவை 40 நிமிடங்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. பிற்பகலுக்கு பிறகு தண்டவாளம் முழுமையாக சீர் செய்யப்பட்டு வழக்கமான வேகத்தில் ரயில்கள் இயக்கப்படும் என அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். கொடைக்கானலில் வார விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. வெள்ளி நீர்வீழ்ச்சி அருவி, வட்டக்கானல் அருவி, பாம்பார் அருவி, தேவதை அருவி உள்ளிட்ட பல்வேறு அருவிகளில் சீராக தண்ணீர் கொட்டி வரும் நிலையில் அதை கண்டு ரசித்ததுடன் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். காலையிலேருந்து கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. லேசான மழை, அப்புறம் சாரலோட நல்லா இருக்குது. இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு குணா கேவு, பில்லர் ராக்கு, லேக்கு எல்லாத்துக்குமே போகலான்னு இருக்கும். குற்றால அருவிகளில் ஆர்ப்பரித்து தண்ணீர் கொட்டிய நிலையில் சுற்றுலா பயணிகள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் ஆனந்த குளியல் போட்டு மகிழ்ந்தனர். கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. கிளைமேட்லாம் நல்லா இருக்குது. தண்ணி நல்லா விழுது. எல்லாத்துலேயும் பசங்களோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறோம். இதேபோல் வார விடுமுறையொட்டி தேனி மாவட்டம் சின்ன சுருடி அருவிக்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். அதேபோல் தஞ்சாவூரில் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து கொண்டனர். எத்து காட்டுவதாக எண்ணி இப்படி அதிக ஒலி எழுப்பும் வகையில் பைக் ஓட்டிச் சென்ற நபருக்கு 12,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரத்தில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தில் அதிக ஒலி எழுப்பக்கூடிய சைலன்சர் பொருத்தி தலைக்கவசம் கூட அணியாமல் இளைஞர் ஒருவர் பயணித்தார். சண்முகம் சாலையிலிருந்து தர்கா சாலை, சிடிஓ காலனி வரை சாலையில் சென்றவர்களை அச்சுறுத்தும் வகையில் அதிக ஒலி எழுப்பியபடி சென்றார். இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் போக்குவரத்து காவல்துறையிடம் புகார் அளித்திருந்தனர். வீடியோ காட்சியை வைத்து வாகன பதிவெண்ணை கொண்டு ஆய்வு செய்தபோது அவர் 2 ஆண்டுகளாக இன்சூரன்ஸ் இல்லாமல் வாகனத்தை ஓட்டியது தெரிய வந்தது. இதையடுத்து அவருக்கு 12,000 ரூபாய் அபராதம் விதித்து தாம்பரம் போக்குவரத்து ஆய்வாளர் செல்லப்பாண்டியன் உத்தரவிட்டார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே மல்லனம்பட்டி அழகாபுரி கிராமத்தில் தலையில் தேங்காய் உடைத்து நூதன வழிபாடு நடைபெற்றது. மகாலட்சுமி கோவிலில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு இந்த வழிபாடு நடத்தப்பட்டது. வரிசையாக அமர்ந்திருந்த பக்தர்களின் தலையில் பூசாரி அர்ச்சனன் சாமியாடிபடி தேங்காய்களை உடைத்தார். முன்னதாக ஏராளமான பெண்கள் சாமியாடினர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே மகாதானபுரத்தில் மகாலட்சுமி கோவிலில் பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே தலையில் தேங்காய் உடைத்து குறும்பன்ஸ் இன மக்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். பயனத்தம் கிராமத்தில் குலதெய்வமாக வழங்கும் வீரபத்ரன் சாமிக்கு விரதமிருந்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் சாட்டையடி வாங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது.
மக்களின் இந்த பாரம்பரிய திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். எப்போ வருது சார்? நீங்க சார் எப்போ வருது சார் கலெக்டர்? 2 மணிக்கு வந்து நிற்கிறீங்க, கலெக்டர் நீங்கள் வரலாம். அது சார் தான் வருது. வணக்கம். ரைட் வாங்க ரைட் வாங்க. பாளையங்கோட்டை தினசரி சந்தையை ஆய்வு செய்ய சென்றபோது அங்கு உரிய நேரத்திற்கு வராத மாவட்ட ஆட்சியரை அமைச்சர் KN நேரு கடிந்து கொண்ட காட்சிதான் இது. திருநெல்வேலி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. பாளையங்கோட்டையில் உள்ள சந்தையில் நடக்கும் பணிகளை ஆய்வு செய்ய அமைச்சர் KN நேரு, தங்கம் தென்னரசு ஆகியோர் சென்றனர். அப்போது ஆய்வு நடத்தப்படும் இடத்துக்கு உரிய நேரத்தில் ஆட்சியர் கார்த்திகேயன் வராமல் வேறு பணியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆட்சியர் எங்கே உள்ளார் என்று கேட்ட அமைச்சர் நேரு ஆட்சியருக்கே தொலைபேசியில் அழைத்து கடிந்து கொண்டார். சார் எப்போ வருது சார் கலெக்டர்? 2 மணிக்கு வந்து நிற்கிறீங்க, கலெக்டர் நீங்கள் வரலாம். அது சார் தான் வருது. வணக்கம். ரைட் வாங்க ரைட் வாங்க. இதனிடையே சொரிமுத்து ஐயனார் கோயில் விழா ஏற்பாடுகளை ஆய்வு செய்துவிட்டு பாபநாசம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலில் வந்து கொண்டிருந்த தகவல் அமைச்சர் அலுவலகத்திற்கு தெரிவிக்கப்பட்டிருந்ததாக நெல்லை ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நெல்லை சந்திப்பு நிலை ஆய்வில் ஆட்சியரும் பங்கேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு விவகாரத்தில் திமுக நடுநிலையுடன் செயல்படுவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி ஒதுக்காததை கண்டித்து வரும் 14ஆம் தேதி மதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நகரில் மதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ மத்திய பட்ஜெட் ஒரு காணல் நீர் என விமர்சித்தார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கூட ஒதுக்கீடு செய்யவில்லை. நாங்கள் கேட்டதோ 37,500 கோடி, நீ கொடுத்ததோ 276 கோடி. மத்திய அரசின் ஓரவஞ்சனையை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் வரும் 14ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என்று வைகோ அறிவித்துள்ளார். போராட்டத்தை மறுமலர்ச்சி திமுக மாவட்ட தலைநகரங்களிலே மத்திய அரசு அலுவலர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தை போராட்டமாக நடத்த இருக்கிறது. வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு பிரச்சனையில் திமுக நியாயமாகவும் நடுநிலையாகவும் செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு டிஜிபி உட்பட தமிழ்நாட்டில் 17 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் தீரஜ்குமார் வெளியிட்டிருக்கும் உத்தரவில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு டிஜிபியாக இருந்த சைலேஷ்குமார் காவல் வீட்டு வசதி கழக தலைவராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு கூடுதல் டிஜிபிக்கான பணிகளை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக உள்ள தினகரன் கூடுதலாக கவனிப்பார் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை டிஜிபி அலுவலகத்தில் ஐஜியாக பணியாற்றும் ரூபேஷ்குமார் மீனா திருநெல்வேலி நகர காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். திருநெல்வேலி காவல் ஆணையராக இருந்த மூர்த்தி நெல்லை சரக டிஐஜியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோன்று சென்னை வடக்கு சட்டம் ஒழுங்கு இணை ஆணையராக பிரவேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை கிழக்கு சட்டம் ஒழுங்கு இணை ஆணையராக சரோஜ்குமாரும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு கூடுதல் ஆணையராக ராதிகாவும் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். சமூக நீதி மற்றும் மனித உரிமை விவகாரங்களுக்கான டிஜிபி அலுவலக ஐஜியாக மகேந்திரகுமார் ரத்தோட் நியமிக்கப்பட்டுள்ளார். திண்டுக்கல் சரக டிஐஜியாக இருந்த அபினவ்குமார் ராமநாதபுரம் சரக டிஐஜியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோன்று வேலூர் சரக டிஐஜியாக தேவராணியை நியமித்து கூடுதல் தலைமைச் செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவிட்டுள்ளார். எனவே எங்களுக்கு சீப்பேஜ் வாட்டர் வந்து அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் டிலே ஆச்சுன்னாக்கா உண்ணாவிரதம் இருந்தால் நாங்களும் போய் போடுறோம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பாக பாஜக அறிவித்துள்ள உண்ணாவிரத போராட்டம் குறித்து அமைச்சர் முத்துசாமி கூறிய கருத்துக்களே இவை. ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பான உண்ணாவிரதத்தை ஒதுக்கி வைக்க வலியுறுத்தினார். நான் இல்லை அப்படி வேண்டுகோள் வச்சா தப்பு இல்லை. நான் அந்த மாதிரி இப்போ நாங்கள் என்ன காரணம்னு சொல்லிட்டோம். இந்த காரணத்தில் ஏதாவது தப்பு இருந்ததுனாக்க திரு அண்ணாமலை அவர்களோ அல்லது அவங்க விவசாய சங்க அமைப்போ எங்கள்கிட்ட சொன்னாக்கா அதுக்கு உண்டான விளக்கத்தை நாங்கள் கொடுக்குறோம். இதுதான் உண்மையான நிலைமை. அதனால் அவர்கள் எங்களோடு ஒத்துழைக்க வேண்டும். அந்த 20ஆம் தேதிங்கிறத தள்ளி வைக்கணும். அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தில் 1045 குளத்தை தவிர வேறு குளங்களை சேர்க்க முடியாது என்றும் அமைச்சர் முத்துசாமி விளக்கம் தந்தார்.
காரைக்கால் மாவட்டத்தில் வீடு புகுந்து கொள்ளையடித்த கும்பலை 6 மாதங்களுக்கு பிறகு காவல்துறையினர் கைது செய்தனர். நிரவி எடுத்த மேல ஓடுதுறையில் அன்பழகன் என்பவரின் வீட்டில் கொள்ளையர்கள் புகுந்து 20 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்தனர். இந்த வழக்கில் சிசிடிவியில் சிக்கிய ஒரு சிவப்பு காரை மட்டுமே தடயமாக கொண்டு தனிப்படை காவலர்கள் கடந்த 6 மாதங்களாக விசாரணை நடத்தி வந்தனர். காரின் உரிமையாளர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையைச் சேர்ந்த அஜ்மீர் ஹாஜா என தெரிய வந்தும் அவர் எங்கிருக்கிறார் என்பதை போலீசார் ஆராய்ந்து வந்தனர். இந்த நிலையில் தென்காசியில் வைத்து அஜ்மீர் ஹாஜா, அவரது மனைவி ஆசிஃபா, நண்பர் முகமது இஸ்மாயில் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 20 பவுண்ட் தங்க நகைகளையும் காரையும் பறிமுதல் செய்து மூவரையும் சிறையில் அடைத்தனர். இப்படி கூலாக கரடிகள் உலாவிக் கொண்டிருக்கும் இடம் வனவிலங்கு சரணாலயம் கிடையாது, கிராமத்தை ஒட்டியுள்ள வனப்பகுதி. ஆந்திர மாநிலம் அனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள கரியானப்பள்ளி கிராமம். இங்கு கரடி நடமாட்டம் வாடிக்கையான ஒன்று. கிராமத்திற்குள் நுழையும் கரடிகள் விளைநிலங்களை சேதப்படுத்துவதுடன் பொதுமக்களின் பொருட்களை சூறையாடுவது தொடர்கதையாக இருந்து வருகிறது. இந்நிலையில் கிராமத்தையொட்டிய மலைப்பகுதியில் பாறைகளுக்கு நடுவே ஆடு, மாடுகள் போன்று கரடிகள் கூட்டமாக மேய்ந்தன. இது அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களை கடும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. வண்டி உடைக்கிறேன் வண்டியில ஏவிலாம் பேசாத. எதுக்கு நீ வண்டி உடைக்கிற? இதுக்கு எவ்வளவு வரணும்? நீ எவ்வளவு லட்சம் இல்ல கோடி நீ எதுக்கு உடைக்க வண்டி விடு? எதுக்கு உடைக்கிற? நான் வந்து வண்டி உடைக்கவா? அவரை பேசி தீர்த்துக்கலாம்னே. வண்டி அது உடைக்கலாமானே? இப்படி கார் கண்ணாடியை உடைத்து தகராறில் ஈடுபட்டவர் பேரூராட்சி திமுக கவுன்சிலரின் கணவர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே காக்காப்பட்டியில் சாலையில் பிரவீன் என்பவர் தனது காரை நிறுத்தியிருந்தார். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நத்தம் பேரூராட்சி 15வது வார்டு திமுக கவுன்சிலர் வைதேகியின் கணவர் குமராண்டி மது போதையில் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. சாலையில் நிறுத்தப்பட்டுள்ள காரை உடனே அகற்ற சொல்லி தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. திடீரென காரின் பின்பக்க கண்ணாடியை குத்தி உடைத்து கார் உரிமையாளருடன் தகராறில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து பிரவீன் அளித்த புகாரின் பேரில் தலைமறைவான குமராண்டியை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். கண்களுக்கு விருந்து படைக்கும் வகையில் கடல் போல் ஆர்ப்பரிக்கும் கல்லணையின் கழுகு பார்வை காட்சிகளே இவை. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவும் அங்கிருந்து கல்லணைக்கு வரும் தண்ணீரின் அளவும் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் டெல்டா பாசனத்திற்காக தஞ்சை மாவட்டம் கல்லணையிலிருந்து வினாடிக்கு 27,273 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. காவிரியில் 9,105 கனஅடியாகவும் வெண்ணாற்றில் 9,107 கனஅடியாகவும் நீர் வெளியேற்றம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோன்று கல்லணை கால்வாயில் 2,513 கனஅடி நீரும் கொள்ளிடத்தில் 6,548 கனஅடி தண்ணீரும் திறக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள சில ஆளுநர்கள் தேவையற்ற இடங்களில் பேசிக்கொண்டும் தேவையான இடங்களில் மௌனமாகவும் இருப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னா விமர்சித்துள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய அவர், ஆளுநர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் இருப்பது வருத்தம் அளிப்பதாக கூறினார். ஆளுநர்கள் தங்கள் கடமையை நிறைவேற்ற வேண்டிய இடத்தில் அமைதியாக இருப்பதாகவும் தேவையற்ற இடங்களில் தீவிரமாக செயல்படுவதாகவும் நீதிபதி நாகரத்னா விமர்சித்தார். ஆளுநர்கள் அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்றிருந்த துர்காபாய் தேஷ்முக் கூறியதை நீதிபதி நாகரத்னா மேற்கோள் காட்டினார். மேலும் மாநில அரசுகள் திறமையற்றவை என்றோ கீழானவை என்றோ எண்ணக்கூடாது என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதி அறிவுறுத்தினார். இந்திய அரசியலமைப்பு மேலும் வலுப்பெறுவதற்கு கூட்டாட்சி, சகோதரத்துவம், அடிப்படை உரிமைகள், ஒழுக்கமான ஆட்சி அவசியம் என்றும் நாகரத்னா கூறினார். ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன், ஐபேட் உள்ளிட்ட சாதனங்களில் சைபர் கிரைம் ஊடுருவலுக்கு அதிக வாய்ப்பு உள்ளதாக மத்திய அரசு எச்சரித்துள்ளது. ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன், ஐபேட், மேக்புக், ஆப்பிள் வாட்ச், ஆப்பிள் டிவி, விஷன் ப்ரோ உள்ளிட்ட சாதனங்களை சைபர் கிரைம் குற்றவாளிகள் ஊடுருவ வாய்ப்பு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. அப்படி மின்சாதனங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் பட்சத்தில் தரவுகள் திருடப்படலாம் என்றும் ஆபரேட்டிங் சிஸ்டம் கடுமையான பாதிப்பை எதிர்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிளின் மென்பொருளில் ஊடுருபவர்கள் பயனாளிகளின் சாதனங்களை தன்னிச்சையாக செயல்படுத்தி தகவல்களை திருட வாய்ப்பு உள்ளதாக மத்திய அரசு நிறுவனமான செர்ட் நிறுவனம் எச்சரித்துள்ளது.
ஆப்பிள் ஐபோன்களில் iOS 17.6க்கு முந்தைய மென்பொருள் பதிப்புகள், ஐபேடில் iPadOS 17.6 மற்றும் 16.7.9க்கு முந்தைய பதிப்புகள், மேக் OS Sonoma 14.6க்கு முந்தைய பதிப்புகள் இத்தகைய தாக்குதலுக்கு உள்ளாக வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனால் பயனர்கள் தங்கள் சாதனங்களை பாதுகாக்க ஆன்டிவைரஸ் மென்பொருட்களை உடனடியாக புதுப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஆப்பிள் ஐபோன் விற்பனை 95 லட்சமாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படும் நேரத்தில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த மக்களவைத் தேர்தலிலும் பாஜக கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும் என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார். 2029ஆம் ஆண்டும் இந்தியா கூட்டணியினர் எதிர்க்கட்சியில்தான் அமர்வார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். विपक्ष को जो चैंचै करनी है करने दीजिए, आप चिंता मत करिए, 29 में भी एनडीए ही आएगा, मोदी जी। उनको लगता है कि कुछ सफलता मिलने से हम चुनाव जीत गए हैं। उनको ये मालूम नहीं है कि 3 चुनाव में कांग्रेस को जितनी सीटें मिली उससे ज्यादा सीटें बीजेपी इस चुनाव में जीती. சண்டிகரில் பொதுமக்களுக்கு விரைவிலும் உரிய நேரத்திலும் நீதி கிடைக்கும் வகையில் புதிய குற்றவியல் சட்டங்களின் அதிநவீன கட்டமைப்புகளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார். மணிமஞ்சாராவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 24 மணி நேரமும் குடிநீர் விநியோகிக்கும் திட்டத்தையும் அமித்ஷா தொடங்கி வைத்தார். பாஜக கூட்டணி ஆட்சி இந்த முறையோடு முடியப்போவதில்லை என்று உறுதிபட தெரிவித்த அமித்ஷா அடுத்த முறையும் நிச்சயம் ஆட்சியமைக்கும் என்று கூறினார். வக்பு சட்டத்திருத்த மசோதாவின்படி மாநில மற்றும் மத்திய வக்பு வாரியங்களில் தலா 2 பெண்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ரயில்வே, பாதுகாப்பு உள்ளிட்ட மத்திய அரசு நிறுவனங்களுக்கு சொந்தமான நிலங்களுக்கு பிறகு 3வது அதிக அளவிலான சொத்துக்களை கொண்டதாக வக்பு வாரியம் திகழ்கிறது. நாடு முழுவதும் தற்போது வக்பு வாரியத்திற்கு சொந்தமான சுமார் 9 லட்சம் சொத்துக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வக்பு வாரியத்தின் அதிகாரங்களை கட்டுப்படுத்தும் வகையில் வக்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய உள்ளதாகவும் அதற்கான திருத்தங்களை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இஸ்லாமியர்களின் சமூக மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்காக இயங்கி வரும் வக்பு வாரியத்தின் அதிகாரங்களை குறைக்கும் வகையில் புதிய மசோதாவை மத்திய அரசு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இந்த மசோதா சிறுபான்மையினரின் உரிமைகளை பறிக்கும் என்ற அச்சத்தை சிறுபான்மை மக்களிடமிருந்து நீக்கும் வகையில் வரவிருக்கும் சட்டம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக மட்டுமே இருக்கும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. குறிப்பாக பல ஏழை இஸ்லாமிய பெண்கள் நீதிக்காக அரசை அணுகுவது அதிகரித்துள்ளதாகவும் அரசின் இந்த மாற்றத்தின்படி மாநில வாரியங்கள் மற்றும் மத்திய வக்பு கவுன்சிலுக்கு தலா 2 பெண்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. சூப்பர் 60 செய்திகள் நிறைவு பெற்றது. அண்மைச் செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.